சென்னை சேத்பட்டு சிஎன்ஜி ஆலையில் முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் அந்த ஆய்வை தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் மகும் குப்பைகளை எரிவாயு உரமாக மாற்றணும், பிளாஸ்டிக் மகாத குப்பைகளை சாலை அமைக்க பயன்படுத்தணும், குப்பைகளை மகும் குப்பை மகாத குப்பைன்னு பிரித்து பெறணும் அப்படின்னு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன், வணக்கம். முதலமைச்சரோட இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். இன்னைக்கு சேத்துப்பட்டுல பொது மற்றும் தனியார் பங்களிப்பு, அதாவது சென்னை மாநகராட்சி மற்றும் தனியார் இணைந்து உயிரி எரிவாயு ஆலையை நிறுவியிருக்காங்க. அதை பார்வையிட்டு அந்த ஆலையினுடைய செயல்பாடுகள் மற்றும் இந்த தரம் பிரிக்கப்பட்ட மக்கும் கழிவுகள், புதுப்பிக்கத்தக்க எரிபொருளான உயிரி எரிவாயு மாற்றும் முழுமையான செயல்முறையை தமிழக முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுக்கு பிறகு பெருநகர சென்னை மாநகராட்சியில தினந்தோறும் ஒரு 6150 மெட்ரிக் டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன. இவற்றில் சுமார் ஒரு 3200 மெட்ரிக் டன் மக்கும் குப்பைகள் ஆகும். 2350 மெட்ரிக் டன் மக்காத குப்பைகள். இந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மண் துகள்கள் சேகரிக்கப்படுகின்றன. சென்னை மாநகராட்சியில சேகரிக்கப்படக்கூடிய மக்கும் குப்பைகள் உரமாக மாற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. தற்சமயம் இந்த நவீன தொழில்நுட்பத்துல மக்கும் குப்பைகள் காய்கறி மற்றும் பழக்கழிவுகள்ல இருந்து நொதித்தல் முறையில ஒரு இயற்கை எரிவாயு மாற்றப்படக்கூடிய நிறுவனமாகத்தான் அந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அதைத்தான் ஆய்வு செய்தாரு தமிழக முதலமைச்சர் விஜய். அதற்கு பிறகு சென்னை மாநகராட்சியில் உருவாக்கக்கூடிய இந்த 6150 மெட்ரிக் டன் குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை முழுவதுமாக எரிவாயுவுக்கு பயன்படுத்தணும், அப்புறம் நீங்க உரமாக மாற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. பிளாஸ்டிக் மற்றும் மக்காத குப்பைகளில் சாலை அமைக்கவும் சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக மாற்றிட சென்னை மாநகராட்சியினுடைய அலுவலர்களுக்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. இந்த பணியை தமிழ்நாடு முழுவதும் காலக்கெடு நிர்ணயித்து நகர்ப்புறங்களையும் நீங்க செயல்படுத்தணும் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சரோட உத்தரவாக இருக்கிறது. இதன் காரணமாக மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து அதுல எரிவாயு உண்டான நடவடிக்கையாகவும், அதே நேரத்தில் உரத்துக்கு பயன்படுத்தணும், சாலை மீதுக்கு பயன்படுத்தணும் உள்ளிட்ட பல்வேறு விதமான அறிவுறுத்தல்ல தமிழக முதலமைச்சர் அந்த ஆலையை ஆய்வு செய்த பிறகு உத்தரவிட்டுள்ளார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.